ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் தருண். யூடியூப்ல இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலாக என்ன பிளான்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து 6 படிக்கும் போய் முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். நான் கூட சொல்லியிருந்தேன்ல, யாரெல்லாம் வரேன்னு பார்ப்போமா? ஃப்ரெண்ட் நம்பர் 1. அடுத்து Hi guys. இன்னொருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கான், அவனை காட்டுறான். Here is my boss. Hi. ஒரு முக்கியமான ஆளை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். நான் இன்னைக்கு இப்படி கேமராமேனா இருக்க போறேன். Forever our cameraman. எங்க போறோம்னு சொல்லவே இல்லைல்ல. 6 படியில ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் திருத்தணி. என்னடா ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே கோயிலுக்கு பழமா போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எப்போ ஒரு நல்ல விஷயம் தொடங்கினாலும் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறதே வழக்கம். அதனால இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நல்ல விஷயத்துக்கு. நம்ம நம்பர் வந்து புதுசா விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது நல்ல அவனோட அண்ணன். ஓகே, தம்பி, என் தம்பி. ஆக்சுவலி சொல்ல மாட்டேன், என் தம்பி தான் அவன். கோயிலுக்கு போய் நல்லா தொடங்கி நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரட்டும், ஃபாலோவர்ஸ் வரட்டும். எல்லாருக்கும் விருப்பமான நம்ம தமிழ் கடவுள் முருகரை கும்பிட்டு இந்த விளாக்ஸை ஸ்டார்ட் பண்ணி இல்லாம 6 படிக்கும் போக போறோம். வெல்கம் டு அருள் விளாக்ஸ். பே பண்ணியாச்சு. இதுதான் எங்க அண்ணன். டயட்ல இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 4 தட்டை எடுத்துட்டு வந்திருக்கான். ஜஸ்ட் நான் டயட்ல இருக்கனால ஜஸ்ட் 3 தட்டை தான் சாப்பிடுவேன். 3 தட்டை தான் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு தட்டை சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது. வயசாயிருச்சு எல்லாத்துக்கும். பஸ் வந்து நாங்க வேகமா ஓடுற மாதிரி பாத்திருப்பீங்க. ஆனா பஸ் போயிருச்சு. அது வந்த பஸ் வேற பஸ். வாங்க வெயிட் பண்ணுறோம். இப்போ இந்த விளாகுக்கு சொந்தக்காரன் தான் கேமரா பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டு வெறும் வீடியோ காமிச்சிட்டு இருக்கான். எதுக்குன்னு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்கே தான் ஸ்டேஷன் வரப்போதாங்க. ஆமா, இங்க ஒரு ஸ்டேஷன் வரப்போகுது. அப்படியே அந்த பில்டிங் தள்ளி பாத்தீங்கன்னா மேடவாக்கம் ஸ்டேஷன் வருது. ஒன் டைம் மாதிரி இது நடந்திருக்கும். எல்லாருக்கும் என்ன நடந்திருக்கும் எது தெரியுமா? நம்ம இவ்வளவு நேரம் அங்கே நின்று டீ குடிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு பஸ் போச்சு. அந்த பஸ்ஸுக்கு நிக்கிற நேரம் ஒரு பஸ் வராது. 4 பஸ் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ இங்க வந்து ஒரு 10 நிமிஷமா நின்றுட்டு இருக்கோம். ஒரு பஸ்ஸும் வரல. இன்னும் பஸ்ஸ காணாம என்னாம எவ்வளவு இருக்கிறது நடக்கு. யாரா தேட சொன்னா? தேடாமே இருக்கணும். நீ எதுக்கு தேடியே போடாத ப்ரோ. தானாக வரும். கூரை மேல போடாத. வானத்துல மேல எதிரியே போடாத. கால் மணி நேரம் ஆச்சு. அத்த ஒரு ரிலாக்ஸா சொல்லுவாங்கல்ல, இது கடைசி வரைக்கும் நீ உங்க பிள்ளை பேசிட்டு இருக்கணுமா? நீ கடைசி வரைக்கும் பேசவே மாட்டேல்ல. நாங்களாம் பேசக்கூடாதா அப்படின்னு கேள்வி. தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. காலம் பதில் கண்டிப்பா பேசுவாங்க. சொல்றாங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஆனா பஸ்ஸே வரல. ஆமா, ஒரு மாதிரி சப்பி சீன மாதிரி இருக்கு. அது பணியவே மாட்டேங்கல. இட்ஸ் ஓகே. கதாநாயகன் மாதிரி இருக்கு. தூங்கிச்ச மாதிரி. நான் அந்த வீடியோ உனக்கு காமிச்சிடுறேன். ஆனா நான் தூங்கவே இல்லை. நில்லு, செமையா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. எத்தனை பொண்ணுங்க முடிய போதும். நல்லா தான் இருக்கு. நீ தான் இன்னைக்கு நல்லா இருக்கா ப்ரோ? நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நாங்களாம் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாதா? நாங்களாம் பாய்ஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாது? இல்ல செல்ஃபில நல்லா இல்ல, அது சூப்பரா இருக்கு.
பண்றது? இந்த பயணத்தை பத்தி உங்களோட கருத்து? பார்ப்போம், நல்ல பயணமா இருக்கும். ஹோப். ஓகே, வேண்டிதான். ஹரி வா வா. சீட்டை பார்த்தா இதோ வந்துட்டேன். என்ன பிங்கோ வாங்கல? தளபதி மாதிரி வரானா வேற மாதிரி வராங்க கைஸ். தம்பி கேட்டது ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்க. பார்ஷாலிட்டி. நானும் ஹரியும் சென்ட்ரலுக்கு வந்திருக்கோம். 7 மணி வெயிலே எங்களால் தாங்க முடியல. நீ அங்கே போய் சேரும்போது எப்படி வெயில் அடிக்குன்னு தெரில. இத்தனைக்கும் இது வந்து பார்க்க சன் கிசிங் அந்த மாதிரி தான் இருக்கு. அதே எங்களால் வந்து சுத்தமாக தாங்க முடியல. ஸோ கண்ணு கடிக்குது வெயில். இந்த வெயில் வந்து இதையே என்னால் தாங்க முடியல. 7 மணி வெயில். அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன நிலைமை ஆக போகிறோம். அவர் ஒருத்தர் வந்து எங்கள் வேகப்பூர் எங்கள் கூட தான் வந்தார். ஆனால் அவர் வந்து அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காரு. வீடியோ எடுத்தால் கூட ஃபர்ஸ்ட் விழாக்குனால பயப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா எல்லாம் போகும்போது இந்த அப்பா வந்து நேரம் விட்டுட்டு தனியாக போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் போயிட்டே இருக்காரு. நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம். அவனுக்கு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு மாதிரி சூரியன் இருந்துச்சு, அப்புறம் வியூ நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வந்து எடிட்டர்கிட்ட சொல்லி அட்டாச் பண்ண முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். எல்லாரும் எடுத்த ஃபோட்டோ இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிப்பாக அந்த ஃபோட்டோ போட்டுறேன். போட்டு உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பாருங்க. இப்போ சொன்னோம்ல அகமது ப்ரோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இவன் சொல்லியிருப்பான் அப்பா அம்மாரெலாம் முன்னாடி போவாங்கன்னு சொல்லி. அதுக்கு தான் இந்த கிளிப்பு. மறக்காம இந்த கிளிப்பை தூக்கி அதில் போட்டுருங்க. சட்டை போட்டிருக்காரு, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. அவருக்கு மேலே வந்து ஒரு ஏரோ கூட போட்டுக்குங்க. ஓகேவா? போட்டுட்டு எடுத்து சன் கிசிங் சொல்லுவாங்கள்ல, அதான் அது. சன் கிசிங் மார்னிங் கைஸ். ஒரே காலையிலே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க பாருங்க. ஃபுல் வடக்கு ஒரு ட்ரெயின், அதுக்கு முன்னாடி பீப்புள்ஸே ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்காங்க. எனக்கு காலையிலே வந்து ஒரு பெரிய ஷாக் போயிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் நமக்கு ட்ரீட் வைக்கிறாரு. பர்ச்சேசிங் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அண்ணன் நம்ம என்ன கிட்ட வாங்கி தருவாரு. இதெல்லாம் எப்படி இட்லிலாம் மேட் ஆங்கிள்ஸ் பார்த்தாலே எடுத்துருவாரு. எப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா வீடியோ கட் ஆயிருக்கும். ஏன்னா அந்த கடையில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இவன் வந்து மசாலோட வாங்கியிருக்கான் எங்கள் அண்ணன். ஆனால் ஸ்பான்சர் வந்து அவர் மசாலோட. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நல்லா இருக்கா? டேஸ்ட் பார்ப்போம். கடையில் ஃபோட்டோ எடுக்க, கடையில் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கேட்டியா? அதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் கொஞ்சம் ஓவரா போயிட்டாரு. அதான் ரூல்ஸ். வடை நல்லா இல்லை, சூடாகவும் இல்லை, நல்லாவும் இல்லை. கறியை பாருங்க. அந்த அறையில தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை. பாஸ்கிக்கு வந்து உதட்டுல வெளிச்சம் தெரியும். சரி, ட்ரெயின் ஏற போறோம். எஸ், ஐ அம் கம்மிங். ஹை, இங்கே தான் ஒளிஞ்சிருந்தேன். ட்ரெயினுங்க. நான் வந்து ஒரு டவுட் கேட்கணும். இப்போ உன் பேர் ஈஸ்வரமூர்த்தி, உனக்கு ஏன் மூர்த்தின்னு சொன்னா பிடிக்கும்? ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு ஈஸ்வரமூர்த்திங்கிற பேரே பிடிக்காது ப்ரோ. அது ரொம்ப பழைய பேராக இருக்குது. காந்தி காலத்துலேயே தடை பண்ணிட்டாங்கன்னு பயங்கல அந்த மாதிரி. ஸோ நான் எங்கள் அப்பாடே சொன்னேன், நான் பேரை மாற்றிக்கவா, எனக்கு ஈஸ்வர். நான் எல்லாத்துலேயுமே ஈஸ்வர் தான் வச்சுருக்கேன்.
மெயில் ஐடி மட்டும் தான் ஈஸ்வரமூர்த்தி சர்டிபிகேட் மட்டும் அதெல்லாம் மாத்தணும். என்ன? ஈஸ்வரனு கூப்பிட்டா கூட எனக்கு பரவாயில்ல, அந்த மூர்த்தி வந்து ரொம்ப ஓல்டா இருக்கு ப்ரோ. ஆனா எங்களுக்கு மூர்த்தி தானே பிடிச்சிருக்கு. மூர்த்தி பிடிச்சினா மூர்த்தியை பிடிச்சி முத்துங்க, எனக்கு பிடிக்காது மூர்த்தியை. கிருஷ்ணா இது நல்லா இருக்கு, நல்லதா இருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணன் கூட கூப்பிட்டுக்கலாம். ஹரி கிருஷ்ணாவா கிருஷ்ணானா எனக்கு பிடிக்கலையே மூர்த்தி, என்ன மூர்த்தி அதான் உனக்கு ஏன் பிடிக்கல? உன் பேர் தானே. ரீசனா தான்டா, ஓல்ட் நேமா இருக்குடா. நான் ஒரு யங்ஸ்டர், ஸோ என்ன வந்து மூர்த்தி கூப்பிடக்கூடாது, ஈஸ்வரன் கூப்பிட்டு. ஆஹா தள்ளுறாடே. தள்ளிப்படாடே. ஓ குரலி வித்தையா? ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன்டே கடை இருந்துச்சு சாப்பிடுறது. அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, அங்கெல்லாம் நல்லா அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எப்பவுமே நல்லா இருக்காது, நான்லாம் நிறைய ஊர் நிறைய ஜில்லா நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்றோம்னா சாப்பாடு கடையை தேடி போய்கிட்டு இருக்கோம். கோயில் இந்த சைடு தான் இருக்கு. ஆமா, நிறைய போய்கிட்டே இருக்கோம் நாங்க. நிறைய ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு. ஆனா நாங்க வந்து பை வால்ல தான் போயிட்டு இருக்கோம். நைட்டு வந்து சீக்கிரமாவே எழுப்பி விட்டாங்க. 2 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு கிளம்பி சொல்றா நீ சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல். 6 மணிக்கு ட்ரெயின் முடிச்சு 8 மணிக்கு வந்து இறங்கியிருக்கோம் இங்க. அவனா 2 மணிக்கு எந்திச்சான். நல்லா தூங்கவே இல்ல. ஓ, இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க பாருங்க. நைட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி இங்க வந்து எல்லாத்தையும் எழுப்பி குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ அவன் ஆர்கனைசர். திருத்தணி எதுக்கு ஸ்பெஷல்னா, திருத்தணியோட இது சொல்றேன் உங்களுக்கு. திருத்தணி எதுக்குன்னா, நாங்க பேசிட்டே இருக்கோம். முருகப்பெருமான் நீ நிப்பாட்டோட தான் பேசுறேன். எவ்வளவு பேர் தப்பு பண்ணாலும் இங்க வந்து அப்படிலாம் இல்லை. முருகர் வந்து சூரசம்ஹாரம், அதாவது சூரனை வதம் பண்ண அப்புறம் அவரோட சினம் வந்து தனியவே இல்லை, இன்னும் அந்த கோபத்திலே இருந்திருக்காரு. அந்த கோபத்தெல்லாம் தனிங்க அப்படின்னு தேவர்களின் வேண்டுகோள், அப்படின்னு தேவர்கள் வேண்டுகோளுக்கு அப்போ இணங்க இந்த மலையில வந்து இருந்தாராம். ஸோ மலையில வந்து வள்ளி தேவனையோட இங்க வந்து இருந்தனால இங்கதான் அமைதியான சாந்தமானார். இங்கதான் வந்து இது நடக்காது, சூரம்பாடு. இது எல்லா கோயிலையும் சூரம்பாடு நடக்கும், முருகன் கோயிலாம் இங்கே நடக்காது. ஏன்னா இங்கதான் அது வந்து வேணாம் முடிச்சுட்டு அமைதியாக வந்து இருந்தது. அப்புறம் இந்த கோயில்ல வந்து 325 படி இருக்கான். 365 படி. நம்ம ஏறிடுவோமா? நம்ம ஏறிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா சாப்பிட்டாதான் ஏற முடியும், பார்ப்போம். 365 படி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒரு வருடத்தின் 364 குறிக்கிறதுனால 365 படி வச்சிருக்காங்க. சரியா, இப்போதைக்கு அவ்வளவுதான் அந்த கோயிலை பத்தி தெரியுது. சும்மா ரிசர்ச் பண்ணிட்டு சொன்னேன். அவரு போயிட்டாரு. அப்பா அவர் போயாச்சு. ஒரு 10 மீட்டர் தாண்டி போயிட்டாரு. 10 தாண்டி போயிருப்பாரு அவரு. அவர்கிட்ட நான் மேப் போட்டீங்களான்னு கேக்குறேன். ஏய், நானே கூகுள் மேப்டா அப்படி சொல்றாரு. ப்ரோ, நீங்க கூகுள் மேப் வந்து சென்னையில, இது திருத்தணி அப்படின்னு சொன்னேன். டெய்லி வந்துட்டே இருப்பாரு நினைக்கிறேன். அதான் தெரியல. திருத்தணிக்கு முத வாட்டி வரேன்னு சொன்னாரு. கேட்டது கட் பண்ணி ரொட்டேட் பண்ணு. அவர் தான் பா, இவர் தான் பா. சர்ச்சு பாட்டு கேட்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போற வரல ஒரு சர்ச் இருக்கு, சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு. நல்லா இருக்கு கைஸ். தெரியுது பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க அழகாட்டு. ஆனா இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு சாப்பிட கூட்டு போறோம்னு சொல்லி கோயிலுக்கே கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கும். ஆனா ஒரு சாப்பாடு கடை கூட கண்ணிலே தெரியல. சாப்பிடாம தான் கோயிலுக்கு போறோம். யூஸ்வலாவே வந்து நம்ம எல்லாருக்குமே முருகர்னாலே பிடிக்கும், அவ்வளவுதானே? எல்லாருக்கும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களையே பிடிக்கும். பெரிய புரட்சியே தரக்கூடிய ஒத்துக்கிறீங்களா? முருகன் பிடிக்கும். அதனால ஏதாவது சண்டே ஒரு சொன்னாலே ஒரு பாசிட்டிவ் கரெக்ட். எல்லா இடத்துலயும் இருப்பாரு. நீ பாரு, இப்ப திடீர்னு போயிட்டு இருக்கும் போது வேன்ல கூட நடுன்னு போட்டா இருக்கும் ஏதாவது இடத்துல, தெரியுதா? தெரியாது, ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி வேணும், நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறோம், புவராக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துக்கலாம். இங்கே வந்து இவ்வளோ தூரம் வரணும் கூட இல்லை, பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கே போகலாம். திருத்தணி வந்து இல்லாதனால தான் திருத்தணி வரும். சரி, நம்ம பேர்லயே ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹரி வந்தா சூர்யா இருந்துடல. சிச்சோ அவரா
பயங்கரமான வராச்சே. தெரியுங்களா? ஹரின் பேர் வச்சா ஃப்ரீயா தருவீங்களான்னு கேட்போம். செருப்படி வேணா தருவேன். இல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கேட்போம். இருக்காங்க எங்கள்கிட்ட. ஆமா, ஒரு கறி இல்ல, ரெண்டு கறி இருக்காங்க. ஹரி ஸ்கொயர். சரி வாங்க ஹரிக்கே போவோம்.